Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுக்களில் இருந்து உணர முடிகிறது. ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலன் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப்போகிறதோ அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் விமர்சனம் செய்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை விமர்சனம் செய்திருந்தார். அது குறித்த பேசுபொருள் தான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். மதவெறி பிடித்த பாஜக ஜெயக்குமார் பேசுவது அப்படின்னு 5 கேள்விகளாக வடிவமைச்சிருக்கிறோம். விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதா இந்துத்துவவாதி அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியிருந்தார். அதற்கு அதிமுக தலைவர்கள்லாம் எதிர்வினையாற்றியிருந்தார்கள். திரு ஜெயக்குமார் ரொம்ப காட்டமா மதவெறி பிடித்த பாஜக அப்படின்னு பேசியிருக்கிறார். இந்த இந்துத்துவவாதி அப்படின்னு பேசினதுக்கான பதிலடியாக இந்த மதவெறி அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கலாமா? அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதி இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். இந்துத்துவா என்பது ஹிந்து நேஷனலிசம், இந்து தேசியவாதம். 2 விஷயம் அதில் முக்கியமானது. ஒன்று ஹோலி லேண்ட், புனித பூமி, அதாவது பாரத் மாதா கி ஜெயங்கிற அந்த கோஷம் அதில் இருந்தால் வருது. 2வது ஹோலி பிளட்டு, இந்து ரத்தம் புனிதமானது. இந்த 2ஐயும் அடிப்படையில் ஒத்துக்கிட்டா தான் இந்துத்துவாவாக இருக்க முடியும். ஆனால் இந்து மத பற்றாளர்கள் அப்படி பார்ப்பதில்லை. ஜெயலலிதாவும் அப்படித்தான். எதுல இருந்து இந்த வாதம் கிளம்பிச்சு அப்படின்னா, அந்த 1992 நவம்பர்ல நடந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங். அந்த மீட்டிங்ல ஜெயலலிதா அயோத்தி மாதிரியான பிரச்சனைகளை கையாளும் போது ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசும்போது பாரதிய ஜனதா அப்போது இருந்த பாரதிய ஜனதா ஜெயலலிதா நம்ம பக்கங்கிற மாதிரியாக அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகே ஜெயலலிதா அவர்கள் அந்த கருத்திலிருந்து மாறுபட்டு விட்டார்கள். இத்தனைக்கும் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது இந்து அறநிலையத்துறை 2 ஆண்டு அவற்றதான் இருந்தது. பல சீர்திருத்தங்கள், கோயில் நடைமுறைகளில் உள்ள சீர்திருத்தம், அன்னதான திட்டம், அப்புறம் கோயில் யானைகள் புத்துணர்வு முகாம்கள், இதெல்லாம் அப்படி படிப்படியாக வந்தது தான். அப்போ ஜெயலலிதா ஆன்மீகவாதி, இந்து மத பற்றாளர், அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்துத்துவாங்கிற அந்த ஹார்ட்லே, அதாவது ஐடியாலஜிக்கல் கிரெடென்ஷியல், அது அவருக்கு இல்லை என்பதுதான் பொது கருத்து. ஜெயக்குமாரோட கருத்து அதைத்தான் பிரதிபலிக்கிறது. ஓகே, தெய்வ பக்தி மிக்கவர், ஆன்மீகவாதி திருமிகு ஜெயலலிதா அப்படின்றதுல உங்களுடைய கருத்துல திரு அண்ணாமலை கருத்து எங்க அவர் பேசுறாருன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர் மேற்கோள் காட்டுறார். இந்துத்துவா அப்படின்றது ஒரு வாழ்வியல் முறை. இப்ப தெய்வ பக்தியோடு இருக்கிறதோ, ஆன்மீகத்தை பின்பற்றுவதோ, இந்துவுடைய மத சடங்குகளை பின்பற்றுவதோ வாழ்வியல் முறை, அதனால இந்துத்துவவாதி அப்படின்னு பொருத்துறாரு. அது சரியான பொருத்தப்பாடா? இந்து மதமே ஒரு வாழ்வியல் முறைதான், வாழ்க்கை முறைதான் இந்து மதம் என்பது. இந்துத்துவா இந்து மதம் இல்ல. இந்து மதம் தான் சுப்ரீம் என்று சொல்வது, இந்து மதம் தான் உயர்ந்தது, இந்துக்கள் தான் உயர்ந்தவர்கள். இது ஒரு வகையான தேசியவாதம், ஒரு மஸ்குலர் டெமோக்ரஸி, ஒரு மஸ்குலர் ஐடென்டிட்டி. அது ஒரு காலகட்டத்திலையுமே ஜெயலலிதா அவர்களுக்கோ அல்லது பிற இந்து மத பற்றாளர்களுக்கோ கிடையாது. ஆனால் இந்து மதம், இந்துத்துவா என்பதை ஒரு தேசிய ஐடென்டிட்டியாக வைத்திருப்பது RSS மற்றும் பாரதிய ஜனதா. அது அவர்களது உரிமை, அதுல குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்தியா முழுவதுமே அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. இப்போ பழங்குடி மக்கள் அவங்க சர்னா கோடு, இதை நீங்க இந்தியாவோட சென்சஸ்ல அபிஷியல் ரிலிஜியஸ் கோடா மாத்துங்கிற கோரிக்கையை எடுத்திருக்கிறாங்க. சர்னா கோடுங்கிறது இயற்கை வழிபாடு. நம்ம சென்சஸ் எடுக்கும்போது பல்வேறு கோடு ஒவ்வொரு மதத்துக்கும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சர்னாவுக்கு ஒரு கோடு கொடுங்க, ரொம்ப காலமா அவங்க வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ ஜார்க்கண்ட்ல பேசு பொருள் அதுதான். ஹேமந்த் சோரன் கைதுக்கே அவர் சர்னா கோட வலியுறுத்தியதுதான் காரணம். இவங்க இந்து தேசியவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்பது அவர்கள் வாதம். இது புஜ்பால் மகாராஷ்டிராவில் அவரே சொல்றாரு, இங்க தலித் மக்கள் பௌத்த வழிபாட்டை தான் பெரிதா நினைக்கிறாங்க. நீங்க இந்துத்துவாங்கிற அந்த சித்தாந்தத்தை கொண்டு வரும்போது பாரதிய ஜனதாவுக்கு இயல்பாக விழுகிற அந்த தலித் ஓட்டு வங்கி இந்த முறை விழவில்லை. அவரு ஆக்சுவலா அஜித் பவாரோட பிரிவுல ஒரு பெரிய தலைவர். இது மேற்கு வங்காளத்துல இதே குறைபாடு இருக்கு. நீங்க இம்போசிஷன் ஆஃப் ஹிந்துயிசம் அண்ட் ட்ரைபல் ஐடென்டிட்டி அப்படின்னு பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஹெம்ராம், அவர் பழைய எம்பி, இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு, அவர் தான் சொல்றாரு. எனவே எப்போதுமே இந்துத்துவா என்பது வேறு,
இந்து மதத்தை கடைபிடித்தல் என்பது வேறு. இரண்டாவது கேள்வி, அதிமுகவுடைய மதச்சார்பின்மை நிறுவுவதற்காக மதவெறி பிடித்த பாஜக அப்படின்னு ஜெயக்குமார் விமர்சிக்கிறாரா? இருக்கலாம். காரணம் அந்த அதிமுகவுக்கான அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் கிரெடென்ஷியலை ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து இப்ப அதிமுக இருக்குது. ஜெயக்குமார் அறிக்கை எடப்பாடி வெளியிட்டு இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என் கருத்து. காரணம் வந்து ஜெயலலிதாவை அல்லது ஜெயலலிதாவின் வசீகரத்தை சுவீகரிக்கிறதுக்கு பலரும் முயற்சி செய்வாங்க. பாரதிய ஜனதா அப்படி முயற்சி செய்யலாம். ஏன்னா ஒரு சாஃப்ட் ஹிந்துவிசம் அவர்கிட்ட இருந்தது. அது போக வந்து அவரோட ஆன்மீக பற்று என்பது அனைவருக்குமான வழிகாட்டு. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையே வந்து இந்துத்துவவாதின்னு நிறுவுவதற்கான முயற்சிகள்லாம் நடந்தது. அதை நம்ம பார்க்கத்தான் செஞ்சோம். ஆனால் 1998 பாரதிய ஜனதா கூட்டணி வரும்போது 5 தொகுதி கொடுக்கப்பட்டது. அப்போது நான் வந்து முழுமையாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளோடு உடன் இருந்தேன். அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தல் பரப்புரை கையேட்டை வெளியிட்டு பேசுகிறார்கள். அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா அயோத்தி, மதுரா, காசி போன்ற பிரச்சனைகளை எல்லாம் 20 வருடம் பரன்ல தூக்கி போடுங்க, 20 இயர்ஸ். இந்த நாட்டுக்கு உண்மையான தேவை என்னன்னா வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்தல், அதே மாதிரி எல்லாருக்கும் குடிநீர், நல்ல சுகாதாரமான குடிநீர் கிடைக்க செய்தல், அதே மாதிரி வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் செய்தல். இதுதான் இந்த நாட்டோட பிரச்சனைகள். கோவில்களை நிறுவுவது அல்ல. இதெல்லாம் 20 வருஷம் பின்னாடி போடுங்க, 20 வருஷம் தள்ளி வச்சுக்கோங்க. இதுதான் பாரதிய ஜனதாவை கூட்டணியாக வைத்துக் கொண்டு ஜெயலலிதா வந்து பேசியது. இது 31 உண்மை 1998 இந்து பத்திரிகை கூட இது பற்றி விரிவாக செய்தி வெளியிட்டு இருந்தது. அது பெரிய பேசுபொருளானது. பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்கும் போது அது பெரிய பேசுபொருளானது. இதெல்லாம் வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு ஆன்மீகவாதி வந்து மதச்சார்பின்மையை கடைபிடிக்க முடியும், ஒரு இந்துத்துவவாதி மதச்சார்பின்மையை கடைபிடிக்க முடியாதா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மதசார்பின்மை என்பது அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துதல் அல்லது மத நல்லிணக்கம். இதுதான் வந்து மதசார்பின்மை. யாருமே எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த நாட்டுல வந்து 80-90% பேர் இந்துக்கள். மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் 96% பேர் இந்துக்கள். எல்லா கட்சிகளிலும் இந்துக்கள் தான் இருப்பாங்க. எனவே மதசார்பின்மை என்பது என்ன? அனைத்து மத பிரிவினரையும் சமமாக நடத்துதல், பழங்குடி மக்களின் இயற்கை வழிபாடு உட்பட. இப்ப லிங்காயத்துகளே தனி மத கோடு வேணுங்கிறதான அவங்களோட பெரிய கோரிக்கை கர்நாடகத்துல. அது போன காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை நிறைவேற்றியது, அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் அதை எடுத்தது. இதெல்லாம் தானே கடந்த 10 ஆண்டு கால வரலாறு. இப்படியான கோரிக்கைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ ஒற்றை மதவாதம் என்பது தேசத்துக்கு ஆபத்தானது என்பதுதான் ஜெயலலிதா அவர்களின் கருத்து எப்போதுமே. மூன்றாவது கேள்வி, மதவெறி பாஜகன்னு சொல்வதன் மூலமாக பாஜகவுடைய அதிமுக எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது ஜெயக்குமாருடைய நோக்கமாக இருக்கலாமா? கண்டிப்பாக அது நோக்கம். காரணம் வந்து பாரதிய ஜனதாவோட இவர்கள் சமரசமாக போவார்கள். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு அந்த புள்ளி ஒரு கணக்கு போடுவாங்க. அப்போ வந்து அதிமுக வாங்கிய ஓட்டு சதவீதம் இவ்வளவு, பாரதிய ஜனதா வாங்கிய ஓட்டு சதவீதம் இவ்வளவு, ரெண்டையும் சேர்த்தா வந்து திமுகவை தோற்கடித்திருக்கலாம். இந்த வாதங்கள் வைக்கப்படும். இது 2 தரப்புலையும் இந்த வாதம் இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மத்தியிலும் இந்த எண்ணம் இருக்கு, அதிமுக சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மத்தியிலும் இந்த எண்ணம் இருக்கு. இது தேர்தலுக்கு பின்னால் கிளம்பக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனா 2026 வந்து சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கூட்டணி வேண்டாம் என்பது அதிமுக நிலைப்பாடு முதலே தெளிவுபடுத்தினாங்க. அதே போல அண்ணாமலையின் நிலைப்பாடும் அந்த கூட்டணி வேண்டாம் என்பதுதான். ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புள்ளி விவரங்களை கணக்கு வைத்து பாரதிய ஜனதாவிலும் இந்த மாதிரி ஒரு குரல் வந்து விடக்கூடாது என்று அண்ணாமலை நினைக்கிறார். அதிமுகவிலும் இப்படி ஒரு குரல் வந்து விடக்கூடாது என்று அதிமுகவின் மூத்த தலைவர்கள் நினைக்கிறார்கள். இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, மதவெறி பிடித்த பாஜக, அண்ணாமலையுடைய டெல்லி ஓனர்கள், எத்தனை ஜென்மங்கள் கழித்து பாஜக உணரப்போகிறதோ, கட்சியின் மேல் மட்டத்தில் இருப்பவர்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழ் மட்டத்தில் இருப்பவர்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறார்கள். இதெல்லாம் ஜெயக்குமார் பயன்படுத்தின வார்த்தைகள். அண்ணாமலை மீதான விமர்சனம்ங்கிறது அந்த புள்ளியிலிருந்து நகர்ந்து பாஜக மீதான விமர்சனம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சா அதிமுக? அப்படி நகர்ந்திருப்பது போலதான் ஜெயக்குமாரின் அறிக்கை கூறுகிறது. நான் அதுல ஒரு இயல்பான சிக்கல் நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் ஜெயலலிதாவை பற்றி அண்ணாவை பற்றி பேசியது எல்லாமே தான் சர்ச்சையாகி கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முறிவை நோக்கி போகியது. அப்போ உண்மையில் தமிழ்நாட்டில் வந்து ஏன் அதிமுக கூட்டணி கைகூடவில்லைன்னா அண்ணாமலை தான் காரணம். இப்படியான ஒரு எண்ணம் வந்து அதோட தானே நிறுத்தி இருந்தாங்க. திரு மோடி குறித்தும் திரு அமித்ஷா குறித்தும் பேசல தானே. இப்ப டெல்லி ஓனர்ன்றாங்க, மேல் மட்டத்தில் இருப்பவர்கள்ன்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க, பாஜக எதிர்ப்புங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா?
பாஜக எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில நகரல அப்படின்னா அதிமுக ஓட்டு வங்கி எரோடு ஆகுங்கிற எண்ணம் இருக்கலாம். அதாவது இப்ப திமுக வந்து ஆளுகட்சி, திமுக வந்து திகல இருந்து வந்த கட்சி. அவங்க வந்து முருகன் மாநாடு வந்து பிளான் பண்றாங்க. அனைத்துலக முருகன் மாநாடு பழனியில பிளான் பண்றாங்க. அப்போ எதை நோக்கி வந்து ஓட்டு வங்கி நகருது? அதாவது இந்து மத பற்றாளர்கள் அவர்களும் வந்து ஓட்டு போடட்டும். அதாவது ஹார்ட்கோர் இந்துத்துவா அவர்கள் கூட ஓட்டு போடுவதற்கு இது ஒரு தோதா இருக்கும். நம்ம இந்து மதத்துக்கு விரோதின்னு இவங்க சித்தரிக்கிறாங்க. அந்த சமன்பாட்டை மாற்றணும். இது திமுகவோட எண்ணமாக இருக்கும். அப்போ இயல்பாக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டை தன் பக்கம் இழுக்கலாம் என்பது அதிமுகவின் எண்ணமாக இருக்கும். அதனாலதான் இவ்வளவு கடுமையான வார்த்தை பிரயோகம் வருது. எனக்கே அதை அறிக்கையை படிக்கும் போது கொஞ்சம் கடுமையா தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுவரை இல்லாத அளவுக்கு கடினத்தன்மை இருக்கு இந்த அறிக்கையின் வார்த்தைகள்ல. அதுல புது புது வார்த்தையா தெரிஞ்சது. நான்காவது கேள்வி, இந்த மதவெறி பிடித்த பாஜகன்னு விமர்சிப்பதன் மூலமாக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் தடை போட முடியும் அப்படின்னு ஜெயக்குமாரும் அதிமுகவும் நினைக்கிறாங்களா? பாரதிய ஜனதாவை ஐசோலேட் பண்ணணுங்கிறது ஒரு எண்ணமாக தெரிகிறது. அது 2026 உண்மையான சிக்கல் என்னன்னா, பாமக வந்து யாரோட கூட்டு சேருங்கிறது பாமக தெளிவுபடுத்தி இருக்கு. எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும், அப்படிதான் நாங்க கூட்டணி சேர முடியும். இதுதான் 2026 பாமக ஃபார்முலா. அப்போ ஆட்சியில பங்கு வேணும்னா திராவிட கட்சிகள் யாருமே எப்போதுமே தயார் கிடையாது. அதுக்கு கூட்டணி கட்சியா வரலாம், ஆனா ஆட்சியில நீங்க பங்கு கேட்க முடியாது. பிஜேபி வந்து அதுக்கு தயாராக இருக்கும். ஆட்சியில பங்கு தருவதற்கு 2026 தயாராக இருக்கும். அப்போ பிஜேபியை தனிமைப்படுத்துவதன் மூலமாக பாமக கூட அந்த அணியில சேர்ந்துடக்கூடாது என்கிற ஒரு வியூகமும் பின்னணியில இருக்கலாம் அல்லவா? இப்ப மதவெறி பிடித்த பாஜகன்னு சொல்வதன் மூலமாக அண்ணாமலை போன்ற தலைவர்கள் மாற்றமும் இனிமே எங்களை வந்து குளிர்விக்க முடியாதுன்னு உணர்த்துறாங்க இப்போ அதிமுக தரப்புல இருந்து பாஜகவுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா அண்ணாமலையை மாத்தினா மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா உறவு வந்துரும்னு பாரதிய ஜனதாவிலும் சில தலைவர்கள் நினைக்கிறார்கள். அந்த டிமாண்ட் கூட வைக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படல இபிஎஸ் தரப்புல எல்லாம் சொல்லப்பட்டது இல்ல சொல்லப்பட்டது. தேர்தலுக்கு பிறகு புள்ளி விவரத்தை வச்சு இயல்பான அந்த கணக்குகள் மூலமாக அந்த டிமாண்ட் மீண்டும் கிளம்பும். அதுக்கு சேர்த்து எஃபெக்டிவா இவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, எதிர்காலம் அல்லது 2026 தேர்தல் என்பது இந்த ரெண்டு ஐடியாலஜி உள்ளதான் இது வந்து நிற்கும். அப்ப திமுக முழுமையாக பாரதிய ஜனதா ஓட்டை அறுவடை செஞ்சாலும் அது அதிமுகவுக்கு லாபம் இல்லை. அப்போ அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவின் கூட்டணி பலத்தையும் குறைக்கணும். இப்ப பாரதிய ஜனதாவோட யாரெல்லாம் கூட்டணி சேர்றாங்களோ அவங்க எல்லாம் மதவெறி பிடித்தவர்கள் ஆயிருதுல. அதையும் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக திரு ஜெயக்குமார் உத்தரவாதப்படுத்த நினைக்கிறார். ஓகே, கேள்வி 5வது, பாஜக மீதான விமர்சனம் மூலமாக அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்னு திரு ஜெயக்குமார் நினைக்கிறாரா? அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும். காரணம், இந்த ஒரு சம்சயம்ங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதாவது ஒரு மாதிரி சந்தேகத்துக்கும் ஐயத்துக்கும் நடுவுல ஊசலாடுறது. அப்படி வந்து ஒரு ஊசலாட்டம் தெரிந்தது. பாரதிய ஜனதா என்னதான் இருந்தாலும் அதிமுகவோட ஒரு துணை கட்சி தான். ஜெயலலிதாவே வந்து கூட்டணி வைக்கலையா, திமுகவே வந்து கூட்டணி வைக்கலையா? இந்த சம்சயத்துக்கு திமுக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருச்சு அனைத்துலக முருகன் மாநாடு நடத்துறது மூலமா. அதே மாதிரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அரசியல் நிர்பந்தம் அதிமுகவுக்கும் இருக்குது. எனவே அதிமுக தொண்டர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு இது வழி. அதான் நம்ம எம்ஜிஆர் லெகசிங்க. எம்ஜிஆர் லெகசினா என்ன? அனைத்து மதங்களும் சமமானது, மேரானா அப்துல் ரஹ்மான், இதான் எம்ஜிஆர். ஜெயலலிதா லெகசி என்ன? எம்ஜிஆரோட லெகசி. ரெண்டு பேரும் கண்டெடுத்த வெற்றி சின்னம் ரெட்டை இலை. ரெட்டை இலை தான் இன்னைக்கு அதிமுக. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான வசீகர தலைவர்கள் கிடையாது, ஆனா வசீகரமான சின்னம் இருக்கு, ரெட்டை இலை. எனவே ரெட்டை இலையின் மகிமை என்ன? மதவெறியை எதிர்ப்பது. மண்டைக்காடு கலவரத்தின் போது எம்ஜிஆர் என்ன சொன்னார்? இப்படியான வாதங்கள் எல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில எழுப்பப்படும். இல்ல என்ன மனநிலையில இருந்தாங்க திரு அண்ணாமலையுடைய அந்த இந்துத்துவவாதி அப்படின்னு சொன்னதன் இதுல மனநிலை என்ன? அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன? அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பல. ஜெயலலிதா இந்துத்துவ விரும்பல. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் அது. அதாவது 2004 அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அது வந்து இந்த மாதிரியான விவாதங்களை கிளப்பியது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தேர்தல் தோல்வி 40க்கு 40 வந்த உடனேயே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வாபஸ் சட்டத்தை வந்து கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு பிறகு பாரதிய ஜனதாவோட எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை என்பதுல ஜெயலலிதா தெளிவாக இருந்தார்கள். அதை வந்து அவர்கள் அறிவித்து விட்டார்கள். 2014 நரேந்திர மோடி அவர்களை கேட்டுக்கொண்டும் வந்து அவர்கள் கூட்டணிக்கு இணங்கவில்லை. 2014 2016 இதுதான் நிலைப்பாடு. பின்னால் வந்து 2019 2021 அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்த போது அதை தொண்டர்களின் ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வந்து அவங்க வந்து சமாதானமா இருக்கிறாங்க. அப்ப அண்ணாமலையை கண்டிப்பாக எதிர்ப்பதன் மூலமாக நமக்கு நிரந்தர எதிரி
அண்ணாமலை தான், பாரதிய ஜனதா தான் என்று எதிர்ப்பதன் மூலமாக மீண்டும் ஒரு முறை அதே சித்தாந்தத்தை நிறுவுவதற்கு வந்து அதிமுக முயற்சி. திருமிகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு திரு வெங்கையா நாயுடு சொன்னார்ல, எங்க சித்தாந்தம் வேற, அதிமுக சித்தாந்தம் வேற இல்லைன்னு சொன்னார்ல, அதனுடைய சாஃப்ட் டோன் தானே இந்த இந்துத்துவவாதின்னு திரு அண்ணாமலை சொல்றது. அப்ப ரியாக்ட் பண்ணாதவங்க இப்போ கொஞ்சம் கடுமையா ரியாக்ட் பண்றாங்களே. வெங்கையா நாயுடு வந்து தமிழ்நாட்டில் அவர் மதிப்புக்குரிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் திமுகவுக்கும் நெருங்கிய தலைவராக தான் இருந்தார். கலைஞரோட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அவர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். வெங்கையா நாயுடு சொல்றத எல்லாருமே வந்து ஒரு சாஃப்ட் டோன்ல தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அண்ணாமலை சொல்றது வந்து சாஃப்ட் டோன் இல்ல. காரணம் வந்து அண்ணாமலை அடுத்த முதல்வர் பட்டியலில் அவர் இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஒரு ஓட்டு வங்கிக்கு முயற்சி செய்யும் போது அந்த ஓட்டு வங்கியில ஜெயலலிதா ஓட்டு வங்கியை இழப்பதற்கு அதிமுக எப்படி சம்மதிக்கும்? ஜெயலலிதா, எம்ஜிஆர் அதிமுகவின் தலைவர்கள், அவர்களை வந்து சுவீகரிக்கணுங்கிற முயற்சியை யாரு எடுத்தாலுமே அதை மிக கடுமையாக அதிமுக எதிர்க்கத்தானே செய்யும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.